அதே மாதிரி கழுத்து, கை, கால், இடுப்பு இங்கெல்லாம் பார்த்தா ஏதாவது கட்டி மாதிரி திடீர்னு உருவாகும். நீங்கள் அமுக்கி பார்த்தா அந்த கட்டி உருள்ற மாதிரி இருக்கும். அது வலி இல்லாமல் இருக்கலாம், வலியாகவும் இருக்கலாம். அந்த கட்டி மேபி கொழுப்பு கட்டியாகவும் இருக்கலாம், அது கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். உடம்புல எங்கேயாவது ஒரு பெயின் இருக்குது, இல்லை ஒரு புண்ணு இருக்குது, ஏதாவது ஒன்று இருந்தால் 2 வாரத்தில் அது சரியாயிடணும். மாத்திரை சாப்பிட்டு சாப்பிடாமலோ அப்படி லாங் டேர்ம் இருந்தால் அது புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படி யாருக்காவது கேன்சர் இருந்திருந்தால் அது உங்கள் ஜீனில் ஹெரிட்டரியாக வர சான்ஸ் இருக்குது. ஃபேமிலியில் வரணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது, வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2வது புற்றுநோய் ஒரு தொற்றுநோய் அல்ல. அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். யாருக்கா வீட்டில் புற்றுநோய் இருந்தால் நீங்கள் அவங்களை ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட நீங்கள் நல்லா டீல் பண்ணணும். அவங்கள ஒதுக்கி வச்சிடாதீங்க, அவங்கள மனசு கஷ்டப்படுத்த வைக்காதீங்க. புற்றுநோய் நிச்சயமாக அது உங்களுக்குலாம் ஒட்டாது. அது மாதிரி கவலைப்பட வேணாம். நீங்கள் அவங்க நல்லா ஆறுதலை காட்டுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, அவங்களை யாரும் பயமுறுத்தாதீங்க. ஏன்னா புற்றுநோய் உள்ளவங்கலாம் நிறைய பயப்படுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பல பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும்போது சரி, இல்லை ஏதாவது டெஸ்ட் போகும்போது சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங்களுக்கு பயம் வந்துடுது. பயப்படக்கூடாது. பயந்தால் அந்த செல்லுடைய மியூட்டேஷன் க்ரோத் ஜாஸ்தியாகும். தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நிச்சயம் புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய நோய் தான். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணால் தான் உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது ஸ்மோக் பண்ணாலும் பண்ணாட்டியும் லங் கேன்சர் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், புற்றுநோய் கண்டு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. புற்றுநோய் இஸ் க்யூரபிள், கேன்சர் இஸ் க்யூரபிள், ஈவன் ஸ்டேஜ் 4. தமிழ் மருத்துவ முறைகளாலும், யோகா மெத்தடாலும், ஆக்சிஜன் இம்ப்ரூவிங் டெக்னிக்காலும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலும் நிச்சயமாக புற்றுநோய் குணப்படுத்த முடியும்.